அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லதை பேச வேண்டும். இறைவன் நாவே தந்திருக்கிறான் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசிவிடக்கூடாது. மனதில் உதிப்பவைகள் எல்லாம் வார்த்தையாகி நாவின் மூலம் வெளியே கொட்டிவிடக்கூடாது. எவற்றை பேச வேண்டுமோ அவற்றை மட்டும் ஃபில்டர் செய்து பேச வேண்டும். நாம் எவற்றை பேச வேண்டும் என்பதை இறைவனும் இறை தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முகமதே, அழகையவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு கூறுவீராக. சைத்தான் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவான். சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாவான் என்று 17வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் பேசும் பேச்சுக்கள் யாவும் அழகானதாக இருக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும் என்று இறைவன் பணிக்கிறான். இந்த உபதேசத்தை நாம் சாதாரணமாக விட்டுவிட முடியாது. ஏனெனில் உண்மை முஸ்லிம் வெறுமனை இறைவனையும் இறை தூதரையும் நம்புவதோடு நின்றுவிடக்கூடாது. மாறாக அதன் வெளிப்பாடாய் இஸ்லாம் கூறும் ஒழுக்கங்களை பேணி நடக்க வேண்டும். குறிப்பாக நல்லதை மட்டுமே பேச வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது மாய்மூடி இருக்கட்டும் என்று கூறினார்கள். நாம் பேசும் பேச்சுக்கள் யாவும் நல்லதாகத்தான் இருக்கின்றதா? கொஞ்சம் அசைவொட்டு பாருங்கள். எத்துணை எத்துணை தீய பேச்சுக்கள், பொய், புறம், அவதூறு என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறதே. இவைகளை பேசித்தான் நம்முடைய இரவு பகலை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இவைகளை பேசாவிட்டால் நம்மில் பலருக்கு அன்றைய பொழுதை கழிப்பது மிகவும் சிரமமே. இந்த அளவில் நம்முடைய பேச்சில் தீயவைகள் நிறைந்து வழிகின்றது. நல்லது பேச முடியவில்லை என்றால் வாயை திறக்காமல் மௌனமாக இருந்து விடுங்கள் என்ற நபிகளாரின் அறிவுரையை மனதில் வாங்கி பேசினால் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் உறுதி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொற்று நோய் கிடையாது, பறவை சகனம் கிடையாது, ஆனால் நற்குறி எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் நற்குறி என்றால் என்ன என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மங்களகரமான நல்ல சொல் என்று பதிலளித்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.